திமுகவின் நாடக போராட்டங்கள். திமுக எதிர்க்கட்சியா இருக்கக்குள்ள 200% மது விலக்கு கொண்டு வரேன்னு சொல்லி போராடுவாங்க. ஆனா அதே ஆட்சிக்கு வந்த பிறகு பாட்டிலுக்கு 10 ரூபாய் சேர்த்து விற்பாங்க. நீட் தேர்வை ரத்து செய்யறேன்னு சொல்லி போராடுவாங்க. ஆனா அதே ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொன்னதே காத்துல பறக்க விட்டுருவாங்க. இப்ப மீண்டும் அந்த நாடக போராட்டத்தை கையில எடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த போராட்டம் என்று கேட்டா, அமைச்சர் சரத்குமார் அவர்களின் சர்ச்சை வீடியோ. அமைச்சர் சொல்றாரு அது மாத்திரைன்னு, ஆனா இவங்க சொல்றாங்க அது போதை பொருள்னு. மாத்திரையா போதை பொருளான்னு முடிவு செய்வதற்கு நீதிமன்றம் இருக்கு, நீதிபதி இருக்காங்க. சட்டமன்றத்துல முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட்னு சொன்ன உடனே நீங்க என்ன சொன்னீங்க? போதிய ஆதாரம் இல்லாம எங்க மேல பழிய போடாதீங்க, அப்படி ஆதாரம் இருந்தா கேஸ் போடுங்க, நீதிமன்றத்துக்கு போங்கன்னு தானே சொன்னீங்க. அதே மாதிரி இது மாத்திரைன்னு சொல்றதுக்கும் ஆதாரம் இல்ல, இது போதைப் பொருள் சொல்றதுக்கும் ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லாத விஷயங்களை நீதிபதியும் நீதிமன்றமும் பாத்துக்கும். நீங்க போராடுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? உங்க ஆட்சி காலத்துல நடந்த கொடுமையை விட இப்ப நடந்துச்சு. நீங்க ஆட்சி செய்யும் போது அமெரிக்காவை வாயை பொழுந்து பாக்குற அளவுக்கு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு 2500 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தப்பட்டது. கடத்தியவர் ஜாஃபர் சாதிக். ஜாஃபர் சாதிக் யாரும் இல்லைங்க, திமுகவோட NRI பொறுப்பில் இருந்தவர். ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யும் போது உங்களோட மேக்சிமம் ஸ்டாண்டா என்ன இருந்தது? அவரை கட்சியில இருந்து நீக்கினீங்க, அவ்வளவுதானே செஞ்சீங்க. போராட்டம் செய்யல. இப்ப இந்த போராட்டம் நடத்துறதுக்கான காரணம் என்ன? எங்க உங்க ஒவ்வொரு ஊழலும் வெளியே தெரிந்து மக்கள் கண்ணுக்கு தெரிய வரணும்னு பயந்துதான் திசையை திருப்பதுக்காக இந்த போராட்டம் நடத்துறீங்க. மத்தபடி மக்கள் நலனுக்காகவோ தமிழ்நாட்டின் நலனுக்காகவோ நீங்க போராட்டம் பண்ணல. நான் திரும்பவும் சொல்றேன், அது போதை பொருளா இல்ல மாத்திரையான்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட போதுமான ஆதாரம் இல்ல. அதை கண்டுபிடிக்க நீதிபதியும் நீதிமன்றங்களும் இருக்கு, அவங்க பாத்துப்பாங்க. விசாரணை போயிட்டு இருக்கு, சரிங்களா? இதை வச்சு நீங்க கேவலமான அரசியல் பண்ணாதீங்க.